திருப்புவனத்திலே காவலாளியாக பணிபுரிந்த அஜித் குமாரினுடைய காவல் கஸ்டடி மரணம், காவல் சித்திரவதை மரணம் என்பது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. தனிப்படை அவரை அடித்து சித்திரவதை செய்து நீ எப்படியாவது ஒப்புக்கொள்ள வேண்டும், நீ தான் எடுத்தேன்னு ஒத்துக்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையின் வழியாக பல ஆதாரங்கள் ஹைகோர்ட்டின் மூலமாக வெளியிடப்படுகிறது. அவர்கள் கடுமையான கேள்வியை கேட்கிறார்கள். நிகிதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஏற்கனவே பல மோசடி வழக்குகளிலே சிக்கியவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற வாக்குமூலமே முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் இந்த அரசு நிற்கிறது. ஆனால் இழப்பு இழப்பு தான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்புவனத்திலே காவலாளியாக பணிபுரிந்த அஜித் குமாரினுடைய காவல் கஸ்டடி மரணம், காவல் சித்திரவதை மரணம் என்பது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இது முதல் முறையாக நடந்தது அல்ல என்ற போதும் கூட ஏற்கனவே சாத்தான்குளத்திலே ஜெயராஜ் பெனிக்ஸ் என்று சொல்லக்கூடியவர் இதே மாதிரி தந்தை மகன் 2 பேருமே கொரோனா காலத்திலே கடையை கூடுதல் நேரம் நடத்தினார்கள் என்பதற்காக போலீஸ் சித்திரவதை செய்து அவர்களை கொடூரமான முறையிலே தாக்கினார்கள். அவர்கள் 2 பேருமே இறந்து போய்விட்டார்கள். அப்படி இறந்து போய்விட்டவர்களை ஒரு இயற்கை மரணம் போல, காவல்துறையினுடைய தாக்குதலால் அவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் ஏதோ ஒரு நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்து விட்டார்கள் என்பதை போல அன்றைய அரசாங்கம் அதை மறைக்க பார்த்தது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். இந்த முறை என்ன நடந்தது என்றால், நிகிதா என்கிற பெண்மணி தன்னுடைய தாயாரோடு அங்கு போன போது சக்கர நாற்காலியை அந்த கோவிலினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய அஜித் குமார் இடத்திலும் கேட்டதாகவும், அந்த காரை பார்க் பண்ணுவதற்காக சாவி கொடுத்ததாகவும், அது சிறிது நேரம் தாமதமாக கொண்டு ஒரு சாவியை கொடுத்ததாகவும், திடீரென்று நகையை காணவில்லை, அது 9.5 பவுன் நகை என்று அவர்கள் சொன்ன போது அது சம்பந்தமாக முதல் கட்டமாக போலீஸ் விசாரணையிலே விசாரிக்கிற போது அவர் ஒரு டிப்டி கலெக்டருடைய மகளாக நிகிதா என்பவர் இருக்கிறாரு. அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்திலே கூட ஆட்சித்தலைவராக கூட இருந்த ஒரு பெண்மணி. அவருக்கு அவர் ஃபோன் செய்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரின் மூலமாக காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மானாமதுரையினுடைய டிஎஸ்பி சண்முக சுந்தரம் என்பவர் ஒரு தனிப்படையை அனுப்புகிறார். அந்த தனிப்படையை சேர்ந்த ஒரு 5 பேர் இவரை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து கூட விசாரிக்கவில்லை. அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறொரு இடத்திலே கொண்டு போய் வைத்து அடித்து 30 கிலோமீட்டர்ல இருந்து தனிப்படை அவரை அடித்து சித்திரவதை செய்து நீ எப்படியாவது ஒப்புக்கொள்ள வேண்டும், நீ தான் எடுத்தேன்னு ஒத்துக்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலிலே அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகி அவர் கொடூரமான முறையிலே அவர் மரணம் அடைந்து விட்டார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல் கட்டமாக அவர் வலிப்பு நோய் தான் இறந்து போயிட்டாரு, அவருக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முதல் கட்டமாக அவர்கள் சொன்னாங்க. அது வழக்கமாகவே என்ன செய்வாங்கன்னா, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாரு, தவறுதலா அவருக்கு மாவு கட்டு போட்டோம் வலிக்கி விழுந்ததுனால என்று காவல்துறை அத்துமீறி தாக்குவதை, கொடூரமான முறையில் தாக்குவதை, அவர்கள் எலும்பை உடைச்சிட்டாங்க, காலை உடைச்சு விட்டாங்க, வாழ்நாள் முழுக்க அப்படியே கெந்தி நடக்கிறான், அவன் நொண்டி மாதிரி நடக்கிறான், மாற்றுத்திறனாளி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இயல்பான ஒன்றாக அவர்கள் கையிலே லத்தி இருக்கிறது, அவர்கள் கையிலே துப்பாக்கி இருக்கிறது, அவர்கள் கையிலே அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் என்ன செய்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு அரசாங்கத்தினுடைய உயர் அதிகார வர்க்கம் இருக்கிறது. எனவே அதை பற்றியெல்லாம் எந்த விதமான அச்சமும் பட தேவையில்லை. யாரு சிக்கினாலும் சரி, அவர்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் என்று பார்க்கணும். எந்த நாதி மத்தவன் யாருமே அவனுக்கு பேக்ரவுண்டு கிடையாது, ஏழை எளியவன் சாதாரணப்பட்டவன், அவன் மேல குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அவனை கொடூரமான முறையிலே தாக்குவது என்பது விசாரணை முறையாக இது பிரிட்டிஷ் காலத்திலே இருந்து நடைமுறையிலே இருக்கிறது. இது அதிமுக ஆட்சி காலத்திலே நடந்தது, திமுக ஆட்சி காலத்திலே நடந்தது என்பது அல்ல. பிரிட்டிஷ்காரன் காலத்திலே இருந்து இந்த நடைமுறை இருந்து வருகிறது. இது மாற்றப்பட வேண்டாமா? ஒரு திருட்டு நடந்தது என்று சொன்னால் அதற்கான தடயவியல் அந்த கைரேகையெல்லாம் போன்றதெல்லாம் தடயவியல் நிபுணர்களை வைத்து கண்டுபிடிக்க முடியும். அதே போல ஒரு கார் பார்க்கிங் பண்ணும்போது யாரெல்லாம் உள்ள வந்தாங்க போனாங்க என்பதெல்லாம் சிசிடிவி கேமரா வைத்து கண்காணிக்க முடியும். இன்னைக்கு சிசிடிவி கேமரா இல்லாத இடமே கிடையாது. சாதாரண தேநீர் கடைகளிலே தொடங்கி சலூன் கடையில இருந்து சின்ன சின்ன வணிகங்கள் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலையுமே இன்னைக்கு சிசிடிவி கேமரா விட்டது. எனவே அதையெல்லாம் வைத்துக்கொண்டு சில விசாரணைகள் செய்ய முடியும். ஒருத்தரை காவல்துறை விசாரணை என்பது முழுக்க முழுக்க கொடூரமான முறையிலே துன்புறுத்துவதுதான். ரத்தம் வர்ற வரைக்கும் அடிக்கணும், அவருடைய சிறுநீரகம், அதாவது அவர் யூரின் போகும்போது பிளட்டா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடூரமா அடிச்சிருக்கிறாங்க. அவர் இறந்து போயிட்டாரு. வெறும் 28-29 வயது இளைஞர் அவர்.
அவருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க கூட்டிகிட்டு போகிறாங்க என்று தான் அந்த வீட்டில் அவங்கெல்லாம் படிக்காதவங்க, அவங்க பெரிய அளவில் வந்து சம்பந்தமாக எப்படி அணுகிறது, ஒரு காவல்துறையினுடைய வந்து விசாரணை எப்படி அணுகுவது என்று தெரியாதவங்க, திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய சிபிஎம்ஐ சேர்ந்த சில தோழர்கள் இந்த மாதிரி வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் திரும்ப வரலை, வீடு திரும்பலை என்று சொல்லுகிற போது அவர்கள் வந்து சில முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்க முயற்சி எடுக்கிற போதே இவர் இறந்து விட்டார் என்கிற செய்தி வருகிறது. கொடூரமான முறையில் அவர் அடிபட்டு இறந்து விட்டார் என்று சொல்லி. அப்போ லோக்கலில் என்ன செய்கிறாங்கன்னா, சில கட்சிக்காரர்களை வைத்து இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்று நினைக்கிற சில பேர் வந்து அதிகார மட்டத்திலே பேசி ஒரு தொகையை கொடுத்து இந்த பிரச்சனையை முடித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஒரு பெரிய அளவிலே இது வந்து ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்ததனுடைய விளைவாக ஹைகோர்ட்டில் இது வழக்காக மாறுகிறது. மக்கள் கண்காணிப்பகத்தை சேர்ந்த ஹென்றி திபேன் போன்றவர்கள் எல்லாம் இந்த இதை கையில் எடுக்கிறார்கள். எடுத்ததற்கு பின்புதான் ஹைகோர்ட் பல்வேறு கேள்விகளை கேட்கிறது. நீங்க வலிப்பு நோய் வந்து செத்ததா சொல்றீங்களே, அவருடைய உடம்பிலே வந்து 18க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கிறது, மொத்த காயங்கள் 44 காயங்கள் வரைக்கும் இருக்கிறது. அப்ப அவர் கொடூரமான முறையிலே அடித்துதான் துன்புறுத்தப்பட்டார் என்பதற்கான அந்த மருத்துவ அறிக்கை, பரிசோதனை அறிக்கை, பிரேத பரிசோதனை அறிக்கையின் வழியாக பல ஆதாரங்கள் வந்து ஹைகோர்ட்டின் மூலமாக வெளியிடப்படுகிறது. அவர்கள் கடுமையான கேள்வியை கேட்கிறார்கள். உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து அந்த 5 பேர் யாரெல்லாம் வந்து அடித்து துன்புறுத்தினார்களோ அந்த 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவிடுகிறார். மானாமதுரையினுடைய டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அதே போல சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்து பணியிடை மாற்றம் செய்யப்படுகிறார். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நேரடியாக சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் மற்றும் அமைச்சருமாக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அவர்கள் வந்து நேரடியாக செல்றாங்க. உடன் வந்து மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமாரும் உடன் செல்றாங்க. அவங்க சென்று குடும்பத்திற்கு ஒரு வீட்டுமனை பட்டாவும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த அஜித் குமாரினுடைய தம்பியாக இருக்கிறவனுக்கு அரசு வேலை, அவன் வந்து பட்டப்படிப்பு படிச்சிருக்கான், அதனால அவனுக்கு அரசு வேலைக்கான உத்தரவாதத்தையும் தந்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையை சரியாக கையாண்டிருக்கிறதா என்று கேட்டால் அந்த இறப்புக்கு பின்பு, அந்த கொடூரமான தாக்குதலுக்கு பின்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். காவல்துறை மீது வந்து கொலை வழக்கு பதிவு செய்ததாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிதி அளித்ததாக இருக்கட்டும், 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரர் இது போன்று ஏதாவது ஒரு பிரச்சனையிலே வந்து அடிபட்டு இறந்து விட்டால், யாருடைய தாக்குதலையாவது இறந்து விட்டால் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ்காரனுடைய உயிரின் மதிப்பு 1 கோடியாகவும், சாதாரண கோவிலிலே வந்து தற்காலிக பணியாளராக காவலாளியாக இருக்கக்கூடியவனுடைய உயிரின் மதிப்பு 5 லட்சமாகவும் இருப்பதா என்று பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. நியாயமாக பார்த்தால் கூடுதலான தொகை கொடுக்க வேண்டும். இதை வந்து பல பேர் வலியுறுத்துறாங்க. மனித உரிமை ஆர்வலர்கள், எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள், சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் சண்முகம் போன்றவர்கள், பல கூட்டணி கட்சியிலே இருக்கிறவர்கள், திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் கூட இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம் நிகழ்ந்து விட்டது என்கிற ஒரு வருத்தத்திலே தான் இருக்கிறார்கள். அப்ப அந்த பிரச்சனை நடந்ததற்கு பின்பு அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக எடுத்திருக்கிறாங்க. பல பேர் கோரிக்கை வச்சாங்க. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை செய்த தவறுக்கு தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை சார்ந்த இன்னொரு பிரிவாக இருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை என்பது சரியாக இருக்காது. சிபிசிஐடி விசாரணை தேவைப்படுகிறது என்று தான் ஹைகோர்ட் சொன்னது. மதுரை உயர்நீதிமன்றத்தின் அந்த கருத்தையும் தாண்டி இது வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க. அது மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பு என்கிற முறையில் யார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், யார் உத்தரவு போட்டவர்கள், யார் எஸ்பிக்கு உத்தரவு போட்டவர்கள், அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் என்று சொல்லக்கூடிய மானாமதுரை டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்டவர்கள் யார், எதற்காக அவர் தனிப்படையை அனுப்பினார், தனிப்படை ஏன் இவ்வளவு கொடூரமாக மூர்க்கமாக தாக்கினார்கள், இந்த புகார் கொடுத்த பெண்ணினுடைய பின்னணி என்ன, நிகிதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஏற்கனவே பல மோசடி வழக்குகளிலே சிக்கியவராக அவர் இருக்கிறார். அவர் கொடுக்குற வாக்குமூலமே முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கிறது. நாங்கள் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போனோம், போகிற வழியில் திடீர்னு கோயிலுக்கு போனோம், அப்படி கோயிலுக்கு போகும்போது ஏற்கனவே நகையை நாங்கள் இங்கே கரட்டி வச்சுருந்தோம், அவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு அவர் 1/2 மணி நேரமாக கொடுக்கல, அப்புறம் திரும்பவும் சாவியை காணோம், மறுபடியும் தேடணும் என்று முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வந்து அந்த நிகிதா என்று சொல்லக்கூடியவங்க வந்து பேசுகிறாங்க. உண்மையிலேயே நகை தொலைந்த நகை எங்கே போனது, அதற்கான எந்த ஆதாரங்களும் இதுவரைக்கும், எந்த சாட்சியங்களும் எதுவுமே பிடிபடலை. நகை இருந்ததா என்பதற்கான அடிப்படையான விஷயம் கூட நமக்கு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியலை. விசாரணையினுடைய அடுத்த கட்டமாக அந்த பாத்ரூம்ல இருந்து அந்த சித்திரவதை காட்சிகளை வந்து மொபைல் மூலமாக படம் பிடித்த சத்தீஸ்வரன் இன்றைக்கு ஒரு பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருப்பதாக எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், எங்களுக்கு என்னென்ன அச்சுறுத்தல்லாம் நிகழ்ந்தது, எங்கள் மீது வழக்கை திசை திருப்புவதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்தார்கள் என்கிற உண்மைகளை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார்.
ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்னவென்றால், ஒரு விபரீதம் நிகழ்ந்ததற்கு பின்பு, கடந்த ஆட்சியிலே சாத்தான்குளத்திலே ஜெயராஜ் பென்னிக்ஸினுடைய அந்த மரணத்தை போல ஒரு விபரீதம் நடந்ததற்கு பின்பு அந்த ஆட்சியில காவல்துறையை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதற்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லை. இந்த முறை பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் இந்த அரசு நிற்கிறது. ஆனால் இழப்பு இழப்பு தான். ஒரு உயிரை திருப்பி கொடுக்கக்கூடிய ஆற்றல் எந்த அரசாங்கத்துக்கும் கிடையாது. அது நேற்று ஆண்ட அரசாங்கத்துக்கும் கிடையாது, இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கத்துக்கும் கிடையாது. அப்ப இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்திலே நிகழாத வண்ணம் எப்படி காவல்துறைக்கு மனித உரிமை சார்ந்த விஷயங்களை எப்படி சொல்லிக் கொடுப்பது, விசாரணை முறையிலே எப்படி மாற்றத்தை உருவாக்குவது, காவல்துறையிலே பணிபுரிகிறவர்கள் 8 மணி நேர வேலையிலே இல்லை, அவர்களே மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், எஸ்ஐயா இருக்கிறவங்க பல பேர் மன அழுத்தம் தாங்காமல் தங்களை தாங்களே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட காட்சிகளை எல்லாம் நம்ம செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். அப்ப காவல்துறையிலே நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது. ஒருவனை அடித்து துன்புறுத்துவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுவது, போலி என்கவுண்டர் தன்னை திடீரென்று தப்பிக்க முயற்சி செய்தான், தாக்க முயற்சி செய்தான், தாக்குவதற்காக எங்களை முயற்சி செய்தான் என்று சொல்லுகிற போது நாங்கள் துப்பாக்கியால் சுட்டோம், அதில் அவன் இறந்து விட்டான் என்று வழக்கமான கதைகளை, போலி என்கவுண்டர் கதைகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே ஒரு உயிரை பறிப்பதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறதா? ஒரு தவறு நடந்ததற்கு பின்பான பிராயசித்தங்களை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். தவறே நடக்காத ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதற்கு என்னதான் வழி என்பதுதான் இன்றைக்கு ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. தமிழிலே எத்தனையோ அறநூல்கள் இருக்கிறது. தமிழருடைய வாழ்வியல் பண்பாட்டிலே தண்டனை முறைகள் குறித்த சட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால், பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆட்சி செய்ததற்கு பின்புதான் தண்டனை சட்டங்கள் எழுதப்பட்டது. அதற்கு முன்பு தண்டனை சட்டங்களே கிடையாது. ஏன் தண்டனை சட்டங்கள் கிடையாது என்றால், இது போன்ற தவறுகளே நிகழாத வண்ணம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கான அறநூல்களை எழுதினார்கள். அறம் சார்ந்த மனிதனாக இருந்தால் அவனுக்கு தவறு செய்வதற்கான வாய்ப்பே இருக்காது, அதற்கான சூழ்நிலை அவனுக்கு வராது, அப்படிப்பட்ட மனநிலையே அவனுக்கு தோன்றாது. திருடுவதோ, பொய் சொல்வதோ, கொலை செய்வதோ, இது போன்ற விபரீதங்களுக்கான எண்ணங்கள், பொய்யான எண்ணங்கள் எதுவுமே தோன்றாது. எனவே அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர, தவறே நிகழாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கடந்த காலங்களிலே தமிழர் பண்பாட்டு வாழ்வியல் இருந்ததை தவிர, தவறு நிகழ்ந்ததற்கு பின்பு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது அரசாங்கத்திற்கு தேவைதான். ஆனால் இது போன்ற தவறுகளை எதிர்காலத்திலே நிகழாத வண்ணம் பாதுகாப்பதற்கு காவல்துறைக்கு பல வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகிறது. முதல் கட்டமாக இந்த தனிப்படைகள் எல்லாம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல விசாரணை முறையிலே இன்றைய விஞ்ஞான முறைப்படி விசாரிப்பதற்கான மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இனி ஒரு உயிர் இது போன்ற தவறான விசாரணை முறைகளால் கொலை செய்யப்படக்கூடாது என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மாற்றத்தை தமிழ்நாடு அரசு செய்யுமா? காவல்துறையிலே சீர்திருத்தம் நிகழுமா? எதிர்காலத்திலே இது போன்ற பிரச்சனைகள் தோன்றாத வண்ணம் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்வார்களா? மனித உரிமை ஆர்வலர்களினுடைய கருத்துக்கள் என்பது காற்றில் கரைந்து விடுகிற விஷயமா, அல்லது அது கட்டளைகளாக, சட்டங்களாக மாறுமா, நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.